ஜப்பான், ரஷ்யா, பிலிப்பைன்ஸு இந்த இடங்கள்ல சுனாமி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எரிமலை வெடிப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு உண்டு. ஜப்பான் கொஞ்சம் அதில கவனமா இருக்கணும். இந்தியாவிலே சில இடங்கள்ல ஷேக் ஆகலாம். நிலநடுக்கம் வருவதற்கான வாய்ப்பு இந்தியாவிலேயே உண்டு. அதீத வெப்பம். வரலாறு காணாத அளவுக்கு வெப்பத்தில மக்கள் அவஸ்தைப்பட போறாங்க. அது வந்து இதுவும் அதான் சொல்லுது. நம்மளுடைய இடைக்காடு சித்தருடைய பாடலும் அதத்தான் இண்டிகேட் பண்ணுது. நெறையா மக்கள் வந்து வெப்பத்தால் அவஸ்தைப்பட போறாங்க. அந்த வெப்பம் அதிகமானா என்ன ஆகும்? வெப்பச்சலனம் அதிகமானா இயற்கையாகவே மழை உருவாகும். அந்த மழை வந்து எப்படின்னா, சூறாவளி காற்றோட வீசக்கூடிய மழையா இருக்கும். நார்த்லயும் சரி, சவுத்லயும் சரி, மழை சாதாரண மழையா இருக்காது. 38, 39 வருடத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பேய் மழையெல்லாம் இந்த தடவ பார்ப்பீங்க நீங்க. மழையுடைய தன்மை அதிகமா இருக்கும். அது யாருக்கும் பயன்படாம கடல்ல போய் கலக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பால் உற்பத்தி அது ஓரளவுக்கு ஓகேவா இருந்தாலுமே, கலப்படங்கள் நெறையா வரும். அதனால ஃபுட்ல வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலம். நெறைய நாடுகளுக்கு உணவு கிடைக்கிறதுல கஷ்டமா இருக்கும். உணவு தட்டுப்பாடு, சாப்பாட்டுக்கே இல்லாத நிலைமையெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. பேரிடர் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இமயமலை மாரி இடத்துங்கள்ல மலைச்சரிவு, பனி சரிஞ்சு தண்ணியா ஒழுகும். அங்க ஏதாவது ஒரு டிவைஸ் இருக்கு. அதன் மூலமா வெப்பச்சலனம் வந்து உருகுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அதுக்கப்புறம் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு 40 வருஷத்துக்கு ஒரு தடவ நிகழக்கூடிய நிகழ்வு. இது இனிமே வரும்போது மேபி குமுதம்ல நான் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க ஏதோ ஒரு கருவி வச்சு, அந்த கருவி வந்து கீழ வந்து கண்டுபிடிக்க முடியாத அந்த கருவிகள்லாம் இப்ப மலை சரியும்போது கண்டுபிடிப்பாங்க. 40 வருஷம் அங்க புதைச்சு வச்ச கருவியெல்லாம் இல்லன்னா, இப்ப அதெல்லாம் வாய்ப்புகள் உண்டு.